ஒரு மாணவன் இன்டர்வியூவில் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலைங்க. ஆனால் அவனை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க வேலைக்கு. இது எப்படி நடந்தது? ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் கல்லூரியில் பெரிய நிறுவனம் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஹெச்ஆர், செக்ஷன் ஹெட்டு, அப்புறம் அந்த நேர்முக தேர்வில் அந்த கல்லூரியோட ஒரு ஆசிரியரும் கூட இருக்கிறாங்க. நிறைய மாணவர்களை கேள்வி கேட்குறாங்க. எல்லோரும் நல்ல ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணி ரேங்கிங்கில் முன்னாடி இருக்காங்க. பல மாணவர்கள் சரியாக பண்ணலை. ஒரு மாணவன் வராரு, அடுத்த ரவுண்டுக்கு வராரு. அப்போது அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவன் சில நொடிகள் தாமதத்துக்கு பிறகு அவன் சொல்கிறான், சாரி எனக்கு இந்த டாபிக் தெரியலை அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டே கேள்வி கேட்டிருக்கான். பக்கத்தில் இருக்கிற வாதியாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா அவன் இன்டர்வியூவில் இப்படி கேள்வி கேட்டுட்டானே அப்படின்னு. ஹெச்ஆர் பெருசாக ஒரு ரியாக்ட் பண்ணலை. அந்த செக்ஷன் ஹெட்டு அவர் என்ன பண்ணார், அவனுடைய கொஷினில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். பாருங்கள், அந்த பையன் எதில் வீக்கோ அதை மறைக்காமல் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கான். சில நாள் கழித்து யார் யார் செலக்ட் ஆனாங்கங்கிற லிஸ்ட்டு கல்லூரிக்கு வந்தது. அந்த வாத்தியாருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, அவர் நினைக்கவே இல்லை இவன் செலக்ட் ஆவான்னு. அந்த செலெக்ஷனில் இவனுடைய பேரும் இருந்திருக்கு. இந்த பையன் வேலைக்கு போயிருக்கான். போனதுக்கப்புறம் ஹெச்ஆர்கிட்ட கேட்டிருக்கான். அப்போ அந்த ஹெச்ஆர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே உங்கள் செக்ஷன் ஹெட்டு தான் போன செலக்ட் பண்ணாங்க. அவர் சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, நாலேஜுங்கிறது ட்ரெயின் பண்ணி வரும், ஹானஸ்டிங்கிறது ட்ரெயின் பண்ணி வராது, நீ அதனால தான் செலக்ட் ஆகிருக்க அப்படின்னாராம். வணக்கம் நண்பர்களே, இது சிந்தனை தளம். சிந்தனைகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். நன்றியுடன் ஹரிராவ்.